நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது இப்போ மலேசியாவில் லைவாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த நிலையில் நம்ம ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிற 3 முக்கியமான சீஃப் கெஸ்ட் அட்லி, நெல்சன், லோகேஷ் இவங்களுடைய ஸ்பீச்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அட்லி அவர்கள் ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்தா டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம அட்லி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, நண்பன் படத்தில் வந்து நம்ம அட்லி அவர்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார் போல். ஸோ நண்பன் படத்தினுடைய லாஸ்ட் டே ஆஃப் த ஷூட்டிங்கில் விஜய் சார் வந்து பர்சனலாக அட்லி அவர்கள் வந்து இன்வைட் பண்ணி, நான் வந்து நண்பன் படத்தினுடைய ஃபுல் ஒர்க் உங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தேன், நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல கதை இருந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு பிக் ஹீரோ வந்து என்னை பார்த்து வந்து சொன்னார். அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் வந்து அந்த டைம் வந்து 50 படங்கள் மேலே பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமே வந்து ஒரு டாப் ஸ்டாராக இருந்த ஒரு நடிகர் தான். ஸோ இவ்வளோ பெரிய நடிகர் என்னை கூப்பிட்டு சொன்னதே ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் என்னை கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து விஜய் சாரோட 3 படங்கள் வந்து பண்ணேன் தொடர்ந்து. தெறி, மெர்சல், பிகில். ஸோ எனக்கு இப்போ இவ்வளோ ஃபேம் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் சார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஸ்பீச் வந்து நம்ம விஜய் சார் ஸ்டைலில் ஒரு குட்டி ஸ்டோரியோடு முடிச்சார் அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ இவர் என்ன குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து வாழ்க்கையில் வந்து இலைகள் மாதிரி வந்திருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மளோட இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதேமாதிரி இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளைகள் மாதிரி இருப்பாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருப்பாங்க, நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் ரொம்பவே கம்மியான பேர் தான் இந்த வேர் போல் இருப்பாங்க. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளோடய நிற்பாங்க, நம்மளோட ஒரு அழகான பாண்டிங் வந்து இருக்கும். அந்த வேர் மாதிரி தான் விஜயனா அப்படின்னு சொல்லி மாசாக இவரோட ஸ்பீச்சை வந்து முடிச்சிருக்காரு அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ அட்லி அவர்களுடைய ஸ்பீச்சை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் என்கே. நன்றி, வணக்கம்.